சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. நான் முன்னாடி சொன்னோம் சுப்ஹானல்லாஹ், அது போன்று சுப்ஹான ரப்பி, அதற்கு பிறகு பல வாசகங்களை கொண்டு சொன்னோம். இப்பொழுது சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அவ்வளவுதான். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது வத்தவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத் வஸப்பிஹ் பிஹம்திஹி, உயிரோடு இருக்கிற மரணமே வராத அத்தகைய நித்திய ஜீவனிடத்திலே நீங்கள் பாதுகாப்பு கேளுங்கள். வஸப்பிஹ் பிஹம்தி, அவனுடைய புகழை கொண்டு துதிபாடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை பிறப்பிக்கிறான். எனவே அல்லாஹுவை துதிபாட வேண்டும், அவனிடத்தில் தான் பாதுகாப்பு பெற வேண்டும், அவனுக்கு மரணமே சம்பவிக்காது. அப்படிப்பட்ட ரப்பிடத்தில் தான் நம்முடைய கோரிக்கைகளை கேட்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, வானவர்களை நோக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் பூமியிலே ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்த போகிறேன் என்று அந்த வானவரிடத்தில் சொல்ல, அந்த வானவர்கள் என்ன சொன்னார்கள்? அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, யா அல்லாஹ், நீ பூமியில குழப்பம் செய்யக்கூடிய இரத்தங்களை ஓட்டக்கூடிய ஒருவரையா நீ பிரதிநிதியாக ஏற்படுத்த போகிறாய். ஆனால் நாங்களோ உன்னுடைய புகழை கொண்டு துதிக்கிறோம், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம் என்று வானவர்கள் சொன்னார்கள் என்ற குறிப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் என்ன செய்கிறான்? பதிவு செய்கிறான். அப்போ வானவர்களும் கூட அல்லாஹ்வை என்ன செய்கிறார்கள்? துதிக்கிறார்கள், துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற வார்த்தையை நாம், தஸ்பீஹை நாம் செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுக்கு மிக விருப்பமான கலாம், பேச்சு எது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்ன அஹப்பல் கலாமி இலல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹுக்கு மிக விருப்பமான கலாம், பேச்சு எது தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று கூறுவதாகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ அல்லாஹுக்கு மிக விருப்பமான பேச்சு, நம்ம பேசக்கூடிய பேச்சு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், உண்மையில் இந்த வார்த்தையை, இந்த தஸ்பீஹை அனுதினமும் நாம் செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்னொரு இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், கொஞ்சம் நன்றாக கவனியுங்கள். மன் قال سبحان الله وبحمده في يوم 100 مرة حطت خطاياه وإن كانت مثل زبد البحر. سبحان الله. எவர் ஒருவர் ஒரு நாளையில் 100 தடவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்கிறாரோ அவருடைய பாவங்கள் அகற்றப்படுகின்றன. அந்த பாவங்கள் கடல் நுரையின் அளவுக்கு இருந்தாலும் சரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ், மன் قال حين يصبح وحين يمسي சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 مرة لم يأتي أحد يوم القيامة بأفضل مما جاء به إلا أحد قال مثل ما قال أو زاد عليه. سبحان الله. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 தடவை எவர் ஒருவர் காலையிலும் மாலையிலும் சொல்கிறாரோ, நாளைக்கு மறுமை நாளில், கியாமத் நாளில் அல்லாஹ்விடத்தில் இவரை மாதிரி வேற யாரும் சிறந்ததாக கொண்டு வர முடியாது. ஒன்று இவரை மாதிரி ஓதி இருக்கணும், அல்லது இவரை விட கூட அதிகப்படுத்தி சொல்லி இருக்கணும். அதை தவிர வேற யாரும் இவரை விட சிறப்பாக வந்திருக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அல்லாஹ்ட்ட நம்ம போறது எப்படி போகணும்? மிகச் சிறப்பான நிலையில் போகணும் என்றால் இந்த வார்த்தையை சொல்லி காலையிலும் மாலையிலும் 100 தடவை சொன்னால் நம்மை விட சிறப்பானவர் யாரும் இருக்க முடியாது. நம்மை போன்றவர்கள் ஓதினாலோ அல்லது நம்மை விட அதிகப்படுத்தி ஓதினாலோ அவர்கள் தான் நம்மை விட முந்தி சிறப்பானவர்களாக நுழைவார்களே தவிர வேற யாரும் நுழைய முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸும் கூட முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற அந்த தஸ்பீஹை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த தஸ்பீஹினுடைய இன்னொரு முறை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கலிமத்தான் خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان الى الرحمن. இரண்டு கலிமாக்கள், வார்த்தைகள். அது எப்படிப்பட்ட வார்த்தைகள்? நாவால் சொல்வதற்கு இலகுவான வார்த்தைகள்,
மட்டுமல்ல மீசானில தராசு தட்டில கனமான வார்த்தைகள் மட்டுமல்ல, இது அல்லாஹுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள். ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு விருப்பமான 2 வார்த்தைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ் ஒரு வார்த்தைகள் சின்னது, மொழிவதற்கு இலகுவானது, ஆனால் மீசான்ல கனமானது. மட்டுமல்ல அல்லாஹுக்கு ரஹ்மானுக்கு மிகவும் பிடித்தமானது என்றால், அப்ப இந்த வார்த்தைகளை நாம் நல்ல முறையில் மனனம் செய்து அனுதினமும் நம்முடைய நாவுகள் அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்த அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்.